இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படுவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜய் வசந்த் மற்றும் மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான நோட்டீஸை வழங்கியுள்ளனர். இது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் அலுவலகத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் எம்பி அனுப்பியுள்ள கடிதத்தில், இலங்கை கடற்படையினரால் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி 11 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி தலைமன்னார் உருமலை முனை அருகே 9 மீனவர்களும் அவர்களது இழுவை படகும் பிடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஒரு மாதத்தில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்களை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க வெளியுறவுத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணிக்கம் தாக்கூர் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மக்களவை சபாநாயகருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், முறைப்படுத்தப்பட்ட இந்தியா இலங்கை ராஜதந்திர பேச்சுவார்த்தையை தொடங்கவும் தற்செயலாக நிகழும் எல்லை கடப்புகளை கையாள்வதற்கும் ஒரு நிரந்தர வழிமுறையை நிறுவவும் ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளார். இந்திய கடலோர காவல் படைக்கும் இலங்கை கடற்படைக்கும் இடையே 24 மணி நேர தகவல் தொடர்பு வழித்தடம் அமைக்கப்பட வேண்டும் என்றும், பிடித்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விரைவில் விடுவிக்க வேண்டும் என்றும் விஜய் வசந்த் எம்பி கோரிக்கை வைத்துள்ளார்.